அப்பொழுது வீடை திறக்கையில கரு உருவமாக உள்ள இருந்து வெளியில சென்றதை உணர்ந்திருப்ப. நடந்ததா? அப்பொழுது அதிசயமாக நீ அந்த இடத்துக்கு போகும் பொழுது எனக்கு பிடித்த வாசனை வீசியது. அப்பொழுது கருச்சாமி நம்ம கூடயே இருக்குது என்று நினைத்தாய். பொருளாதாரத்தை உயர்த்தி தரணும், தொழில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், உன் பிள்ளைக்கு கல்விக்கு தகுந்தது போல உத்தியோகத்தை அமைச்சு கொடுக்கணும். இது மூன்றும் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். அது இல்லாத நீண்ட நாள் ஆசை ஒன்று உனக்கு இருக்கிறது. அதிர்ஷ்டத்தில் வெல்லணும், ஜெயிக்கணும், கருச்சாமிக்கு நம்ம கூட இருந்து அமைத்து தரணும் என்பது உன் ஆசை. 60 நாள் அது ஜெயிக்கு, வெற்றி கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஒரு நண்பர் மூலம் தூது வரும், அதை அமைத்துக்கோ. அதுல முதலிடம் வைப்பாய், வெற்றி ஆகும், ஜெயித்து கொடுத்துற. வேற என்ன கேக்குற? புரியல? கை மறுத்தது போல ஒரு தன்மைக்கு செயல் இல்லாம ஒரு உணர்வு இருக்கிறது போல தோன்றும். அது இக்கணமே சரியாகும். சரியா? அமைச்சு கொடுத்துற. என் கனியை கொண்டு போய் 2 அரிஞ்சு பாதி தேய்ச்சி குடிச்சிட்டு புளிஞ்சு சாப்பிட்ரு, பூர்ணமாகும். இன்னும் 2 முறை என்னை பார்க்கவா, வெற்றி ஆக்கி கொடுத்துற, ஜெயித்து கொடுத்துற. வெற்றி மாறா. இந்த கொடை வீட்டில் நிலவுகால முன்பகுதியில் கட்டிட்டு என்னை நினைத்து கூப்பிடு, நான் கூடையே இருப்பேன், அமைச்சு தருவேன், கவலைப்பட வேண்டாம். சரியா? உன்னோட தொழிலையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி தருவேன், அள்ளி கொடுப்பேன். என்னுடைய புகழையும் சத்தியம் பரப்பும் கருவியாக நீங்க 2 பேரும் இருப்பீங்க. கருச்சாமிக்கு, வெற்றி வேலனுக்கு, நாதனுக்கு, 18ஆம் படியனுக்கு, குருநாதனுக்கு கொண்டு போய் பூஜை அறையில வைத்து என்னை நினைத்து கும்பிடு. பொருளாதார உயரும், நீ நினைத்தது வெற்றியாகும். ஒரு பணம் ஒன்று வர வேண்டியது இருக்குது, அதையும் வாங்கி கொடுத்தறேன். 6 மாதத்துக்கு மேல இன்னொரு மண்ணும் மனையை உனக்கு அமைச்சு தரேன், ஜெயித்து கொடுக்கறேன்.